இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற படம் வந்து ரெண்டு பாடி பில்டருமே விண்டேஜ் பாடி பில்டர், அதாவது பழமையான பாடி பில்டர் அவங்கெல்லாம். ஜார்ஜ் ஐஃபர்மேன் மேலே இருக்காரு பாருங்க, ஒரு பார்க்கில் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காரு. அவருடைய பேக்கு பாருங்க எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு பாருங்க, ரொம்ப அகலமான முதுகு, ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருக்காரு ஜார்ஜ் ஐஃபர்மேன். இந்த ஜார்ஜ் ஐஃபர்மேன் வந்து மிஸ்டர் அமெரிக்கா, மிஸ்டர் யூஎஸ்ஏ, மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டில் வாங்கினவர். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்புக்கு முன்னாடியும் மதன் மித்ரா, ஜீவன் டோன்னு ரெண்டு பாடி பில்டர்களுக்காக ரெண்டு லேகிய மாதிரி விற்பாங்க, சப்ளிமெண்ட்ஸு. அந்த மதன் மித்ரான்றதுக்கு வந்து ஒரு பாடி பில்டரை போட்டிருப்பாங்க, படம் அழகாக போட்டிருப்பாங்க, பெரிய செஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த மேலே இருக்கிற ஜார்ஜ் ஐஃபர்மேன். இவர் செஸ்ட்டுக்கு உள்ளே வந்து ஸ்கேலை உள்ளே விட்டோம்னா 4 இன்ச்சு 5 இன்ச்சு ஸ்கேலு உள்ளே போகும். பெரிய டெப்த்தான ஆழமான செஸ்ட்டு, ப்ராடு பேக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக உட்காந்துருக்காரு பாருங்கள். ரொம்ப ரசித்த படம். அதுக்கு கீழே பாருங்கள், மர்வின் எடர்ன்னு இவர் பேர். ரொம்ப அவர் கேஷுவலாக உட்காந்துருக்காரு பாருங்கள். முதுகு எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எதுக்குன்னா, இதெல்லாம் மெடிசின் எடுக்காத பாடி. இந்த காலத்தில் வந்து மெடிசின் வந்து எடுக்கிறாங்க, ஆனால் அப்போ வந்து மெடிசின் எடுக்கலை. மெடிசின் எடுக்காமல் ரொம்ப நேச்சுரலாகவே எக்கு, மில்க்கு, சிக்கனு, மட்டனு அதை சாப்பிட்டே உடம்பை ஏற்றினவங்க. அதிகமான சப்ளிமெண்ட்ஸ்லாம் அந்த டைமில் கிடையாது. எப்படி பேக்கு பாருங்க, அருமையான பேக்கு. நீங்களும் இந்த மாதிரி டெவலப் பண்ணணும், அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இதை நான் காமிக்கிறேன்.